guys, நாங்கள் உங்கள் ஜெசி பனா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மாலாவும் மணியும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாலாவுக்கு கண்ணு தெரியாது. இதை பார்த்த மணி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த மாதிரி நம்மளுடைய லவருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் இருக்கே, ஏதாவது ஒரு வழி பண்ணணும், ஏதாவது செய்யணும், மாலா கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி மாலா கூட்டிகிட்டு போய் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு அன்றைக்கி தான் கட்ட அவுக்கிற நாள், கண் கட்ட அவுக்கிற நாள். கண் கட்ட அவுத்து முதல்ல வந்துட்டு மாலா வந்து மணியை தான் பார்க்குறான். பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியம். உனக்கு கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாத நீ என்கிட்ட நீ சொல்லாமல் இவ்வளோ நாள் என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு, நீ எனக்கு வேணாம், உன்னை நான் லவ் பண்ணல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு வேணான்ட்டான். உடனே மணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. நம்ம மாலாவுக்கு தான் கண்ணு தெரியுது, நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தான். போயிட்டு கொஞ்சம் இன்னும் யோசிச்சான்னு தெரியல. திரும்பி பார்த்துட்டு, மாலா முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு திரும்ப செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க மனசை உடைச்சி அவங்கள காயப்படுத்தி அவங்கள கைவிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட அன்பாவது காட்டணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்க வருவது ஜெசி அண்ட் பனா. பாய் பாய்.